ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரத்ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் vlogs. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுறா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சுறா மீன் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற சொரசொரப்பான தோலெல்லாம் நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1/2 சைஸ் வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறிடக்கூடாது. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு புளி 1 டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கையாலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடித்து வச்சுருந்த பொடியும் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.